பாய். வாங்க பாய். என்ன புதுசா நம்மள தேடி வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? அவ இருந்தானா சந்தோஷமா இருப்பேன். அவ சொன்ன உடனே சூப்பரா இருப்பேன். வித்தியாசமான கேரக்டரா இருக்காளே. வாரு போட்ட டவுசர் தச்சு தந்துட்டாளே. பொடிய ரச்ச போல இருக்கா, பட்டு சாராயம் போல ருசிக்கா, பட்டு பார்த்தா மெத்த போல இருக்காளே. அடே பேயில போமா. ஏய் இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு எனக்கு. கபடி கபடி விளையாட்டு கல்லூரி அணியை தேர்வு செய்யறாங்க. சின்ன ஆளா இருப்பேன், ரொம்ப சின்ன பையனா இருப்பேன். எனக்கு ஒரு 8 வயசு இருக்கும். அப்ப நான் 3ஆம் கிளாஸ் படிச்சிட்டு இருந்தேன். இப்ப வரைக்கும் நீ அவ்வளவுதான்டா படிச்சிருக்க. அப்படியே ஓரமா உட்கார்ந்து அந்த ஆர்வத்துல ஒரு நாள் ஒரு நல்வாய்ப்பா, எனக்கு நல்வாய்ப்பா ஒருத்தர் வரல. நான் எழுதுன அந்த கதைய யாராச்சும் ஒரு இடிச்ச வாய்ந்த சொல்லணும்னு நாயா அலையிறேன். ஒரு வயசுக்க மாட்டேன். நான் இருக்கிறேங்க. நீங்க எனக்கு சின்ன பிள்ளைல இருந்து கதை கேட்கறதுன்னா உசுறு. நீங்க கதையை சொல்லல என் உசுரே போடும். நீ சும்மா தான் இருக்க, நிம்பி நில்றா. 6 பேர் தான் இருக்காங்க இந்த பக்கத்துல. சப்ஸ்டியூட் நான் ஒப்புக்கு சப்பா என்ன வச்சிருக்காங்க. என் அணியில எல்லாருமே பட்டு போறாங்க. நான் தான் இருக்கேன், நான் தான் பாடி போகணும். எல்லாரும் கை தட்டுறாங்க. யாராவது ஒரு சின்ன பையில பாட விடுறாங்க. அந்த கோடை தொட்டுட்டு பாடி போனேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அந்த கோடை தொட்டுட்டு பாடி போனேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். மொத்த அணியை என்னை தூக்கி கொண்டாடிச்சு. அவன் வந்தாலும் வேணா இவனை அணியில வச்சுக்கிட்டான்ட்டாருங்க. யாரு தெரியுமா? பொண்டாட்டி. என்னை பெத்தா அவ என் கூட இருந்திருந்தா நான் இங்க வந்திருக்கேன். பொண்டாடி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. அன்னைக்கு மதியம் 1 மணிக்கு மாமா பக்கம் ஆஸ்பத்திரிக்கு வந்தியா? அப்போ உன் காலில் என்ன ஓதுனாரு அதை மட்டும் சொல்ல. வளர்த்ததப்படி நான் என்ன பண்ணுவேன்? ஒசாமா பில்டர் வந்துட்டான். பண்ணாத, என் கையில ராங்கு காட்டுன எல்லாம் ராங்கா போடும். ஏன் மூஞ்சி சூத்துல ஓட்ட மாதிரி வச்சிருக்க? அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சா ஏண்டடே அது ரங்கா பூடுமட. வளர்த்ததப்படி நான் என்ன பண்ணுவேன்? ராங்கு பண்ணாத, என் கையில ராங்கு காட்டுன எல்லாம் ராங்கா போடும். அது எப்படி போவோம்? என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? திடீர்னு பாத்தீங்கன்னா சுத்தி என்னை ராணுவம் வளைச்சிருச்சு ராணுவம். பிரபு அப்படியே பதறிட்டான், என்னன்னு தெரியல. எங்க மூத்தோர் அப்படியே கட்ட பாதி அப்படியே நிக்கிறாரு. சரி சுத்தி நின்றுட்டு கட்டி பிடிச்ச அண்ணா ஒரு போட்டோனா, அண்ணா ஒரு செல்ஃபினா. 7.5 கோடி பேரு இந்த டிக்டாக்ங்கிற செயலி இருக்குல்ல, அதுல 7.5 கோடி பேர் என்னை பின்பற்றாங்க. பின்பற்ற எல்லாருமே இளம் பிள்ளைகள், பள்ளி கல்லூரியில் படிச்சுக்கிட்டு பிள்ளைகள், என் பேச்சை எடுத்துட்டு. அதனாலேயே இவர்கள் இந்த டிக்டாக் வந்து அதை தூண்டுது, இதை பேன் பண்ண, அதை தடை பண்ணு. அது காரணம் தான். உங்களுக்கு இருக்க செல்வாக்குனால டிக்டாக் தடை பண்றாங்க. பகிரி இருக்குல்ல, பகிரியில 5 பேருக்கு மேல முன்னகர்த்த முடியாதுன்னு கொண்டு வந்தது எனக்காக தான். சொல்ல மாட்டாங்க, உண்மை அதுதான். பின்னணியில் அப்படி ஒரு விஷயம் இருந்திருக்கு. உண்மை தான். எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி.